le garadaba shiaktu le handorosh ma sandala hasikara mandorosh siara. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்திலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து இந்த வாரத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளையும் உன்னதமான தேவன் அவர் நம்மோடு பேசுகிறதையும் நாம் கேட்பதற்கு நாம் எம்மாத்திரம், மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்கிறது. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் நாம் சந்தோஷத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்காக அவர் கொடுத்த வசனமானது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன்ஸ் சாப்டர் 3 verse 8. ஹalleluya. ராடா காசியா ராமாண்டோஷ். சேர்ந்து படிப்போமா? உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹalleluya, ஹalleluya. மா சாந்து ரபா சியாரா லேப்ரடா சாம்ப்ரோடோ ஷேகே தே லே பிரஹாசோ எரிக்லா ஹாசியா. ஹalleluya. தேவ ஜனமே, ஆங்கிலத்தில் நாம் படிப்போம். I know thy works. Behold, I have set before thee an open door, and no man can shut it. For thou hast a little strength, and hast kept my word, and hast not denied my name. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசுவதற்கு நாம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய இருதயமானது கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதும் உத்தமமும், கர்த்தருக்கு முன்பாக அது சன்மார்க்கமாய் இருக்க வேண்டும். யோபு கர்த்தருக்கு முன்பாக அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை ஆயத்தப்படுத்தி வழிகளை செலுத்தி கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் நடப்பதற்கு நடுங்கினான். ஹalleluya. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நமக்குள்ளே சென்று அது ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாக ரபா சாகா ரபா சியாரா லே ரபா ஷாங்த லபௌசியா ரபாசே லே ஷாங்த லீகா பாராடோஸ்டே லே பிரஹாரா எப்ருடோசே மெட்டோரோஷியாரா. In the name of the Lord Jesus, இயேசுவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆன்லைன்ல வந்திருக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறோடைய பாதத்தில் எங்களை சுத்திகரிப்பீராக. நீர் பேசுவதற்கு எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. மாசாகா துராடா டேலே பாராடோஷே பிராதிகே லிப்ரஹாசியாரா மெஹனேடு சியாக் ரஹாசே எரிக்லா ஹாசமெண்டோரோ ஷாக்தா திலிசெகயா எப்ரூஷியா ரமாண்டோ. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும், வர இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. Lord, thank you for the protection. Thank you for the new day. Thank you for the new blessings. Thank you for the new grace. இரவெல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டதுக்கு நன்றி. Lord, we honor you. Father God, we thank you so much for this privilege to be called the sons and daughters of the most holy God. Masya rata kalabase prada khele merodo shyangda librahazo erbele tu shyagda diada. ஆண்டவரே, ஆர்வமாக வாஞ்சையோடு கர்த்தர் என்னை விடுதலையாக்க உண்மையுள்ளவர் என்பதை எதிர்பார்த்து வந்திருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு விடுதலையாக போவதற்காய் நன்றி. A miracle is going to take place in their life in the name of Jesus. Rada kelama rodoshi prada kele prodoshiagdu remena handoroshi. நன்றி ஆண்டவரே. Protect us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்துல? கர்த்தர் நம்ம மத்தியில் இல்லாவிட்டால், கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கும் கர்த்தருடைய கிருபை. நாம் ஜீவனோடு இருப்போம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போனார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தை மிதித்து போடுவாய் என்று சொன்ன கர்த்தர் நம்மை சிங்கத்தின் மீதும் வலு சர்பத்தின் மீதும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்மை பட்சித்து போடாதபடிக்கு, நம்மை அழித்து போடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிற நாம் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், இந்த வாரத்திலே கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த நாளுக்காக கிருபைக்காக வந்திருப்பீங்க. கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். I strongly believe, I speak the prophetic word in the name of Jesus. Your life is not going to be same again. Your life is going to be changed. Your life is going to be transformed in the name of Jesus. உங்கள் வாழ்க்கை அது மாற போகிறது. உங்கள் வாழ்க்கை அது எப்பொழுதும் போல சராசரியான வாழ்க்கை இருக்க போவதில்லை. அந்த வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையை மாறும். அந்த வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை மாறப்போகிறது. அந்த வாழ்க்கையிலே வேதனையும் துக்கமும் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். Thank you, Father. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசையாய் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருவேளை யாராவது புதிதாய் வந்திருப்பீங்க என்று சொன்னால் உங்களை வரவேற்கிறேன் இந்த ஊழியத்திலே. குட் மார்னிங் டு எவ்ரிஒன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். ராகா தோரோபோ ஷியாரா நமாசே. வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ராபா ஷியாதா லாபு ரகாபாசியா லேப்ராதே கெலமாண்டோரோஷ். Revelations chapter 3 verse 8. I know thy works. Behold, I have set before thee an open door, and no man can shut it. For thou hast a little strength, and hast kept my word, and hast not denied my name. Hallelujah. 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 தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினால இதோ திறந்த வாசல். A new favor, புதிய கிருபைகள் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் நமக்கு அவர் ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கொடுப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் இந்த தெய்வத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவரிடத்திலே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அவருடைய குணாதிசயங்களையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்வது மிகவும் குறைவாய் இருக்கிறது. தெய்வ ஜனமே, நம்முடைய தேவன் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்ரோயி. ஆகார் தேவனுக்கு எல்ரோயி என்று பெயரிடுகிறார். தேவ ஜனமே, அவர் உங்களை காண்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். The consistency, the good things you are doing, our Lord is watching each and everything. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக நீங்கள் படுகிற வேதனைகளையும் இயேசுவுக்காக நீங்கள் நிற்கிறதான அந்த காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, தேவ ஜனமே, இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் தேவனோடு இன்னொரு உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். We need to be connected with the kingdom of God as we live in this world. நாம் அப்படி கனெக்டடா இருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை, இயேசுவிடத்தில் வருகிறதான அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன். அவர் உங்களை ஒருபோதும் விலகாத தேவன். அவர் நம்மை விட்டு பிரியாத தேவன். நமக்கு நன்மையை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்த பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்கிறார். The first and foremost thing the Lord says to Abraham was, come out of your kith and kin and the land you are living. I am going to give you a nation. I am going to give you a land. நான் உனக்கு தேசத்தை கொடுக்க போகிறேன், உனக்கு ஒரு இடத்தை கொடுக்க போகிறேன், நீ உன் தேசத்தை விட்டு வெளியே வா என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் படித்த இந்த வசனத்திலே உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஒன்று சொல்கிறார். அது எது தெரியுமா? திறந்த வாசல். An open door. An open door the Lord has kept before you. Rabba siara kalama roshiara. Prada kesefelea. El brado shang the libra haze. நாம் வேதத்திலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். La santo parada boshiara. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நாம் சேர்ந்து படிப்போமா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். Genesis chapter 13 verse 14. And the Lord said to Abraham, set after that Lot was separated from him, lift up now thine eyes and look from the place where thou art northward and southward and eastward and westward. 14ஆம் வசனம். நீ பார்க்கிற இந்த பூமியை முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறான். லோத்துக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் ஒரு சண்டை. யார் இந்த இடத்துல தன்னுடைய ஆடுகளுக்கு உணவளிப்பார் என்று சொல்லி. அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், நம்முடைய மந்தைகள் பெருகிவிட்டது, லோத்து நாம் சண்டை போட வேண்டாம், நீ போகிற இடத்துக்கு நீ போ, நான் இந்த பக்கம் போறேன், நீ வலது புறம்னா இடது போறோம் என்று சொல்லி லோத்து சோதம் குமாரை தெரிந்தெடுத்தான். ஆனால் ஆபிரகாம் அவன் அப்படியே காத்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் கர்த்தர் பேசுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். And I will make thy seed as the dust of the earth, so that if a man can number the dust of the earth, then shall thy seed also be numbered. Hallelujah, hallelujah. கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவர் திறந்த வாசலை வைத்திருந்தார். லோத்து வேறு பக்கமாய் போய்விட்டான்.
இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறதான மாம்சமாகிய லோத்துவை அவனை வெளியே அனுப்புங்க. முதலாவது கர்த்தர் உங்களுக்கு ஆபிரகாமின் சந்ததியாகிய ஆவிக்குரியவர்களா இஸ்ரவேலராகிய உங்களுக்கு அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கு மதிப்பதற்கு முன்பாக நம்முடைய கிரியைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். We need to understand and analyze the works of our hands, the thoughts of our mind, the words of our mouth. We need to carefully gauge it. நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் லோத்துவோடு இருக்க வரைக்கும் இந்த வார்த்தை வரவில்லை. ஆனால் லோத்து பிரிந்து போனதும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னப்படும். Sometimes before the Lord bless us, we need to be set apart from this flesh. லோத்துவை விட்டு நாம் பிரிய வேண்டும். கர்த்தர் உங்களை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னால் நீங்க ஏன் லோத்துவை கூப்பிட்டு போறீங்க? Why you are taking Lot with that promised land? God doesn't want the flesh to inherit. God wants the spirit to inherit the promised land. உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழித்து விட்டு வர வேண்டும். கர்த்தர் சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நீ விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னார். பட் லோத் cling to Abraham. ஆபிரகாமோடு கூட லோத்து சேர்ந்து கொண்டான். சில நேரங்களிலே உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்வது எது தெரியுமா? உங்களுடைய மாம்சம். லோத்து அவன் கூட இருக்கிறான். லோத் எது தெரியுமா வருகிறான்? to get some blessings. ஆபிரகாமுக்கு கூட லோத் இருந்ததினாலே லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்க கர்த்தரோடு கூட நேரம் செலவழிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆனால் மாம்சம் மேற்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அங்கே பிரச்சனை தான் இருக்கும். லோத்து பிரிந்து போன உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார், ஹல்லேலூயா, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ராபா சியா ராகா லமாண்டோரோஷ் ரேபேலே ஷிகேலே பிரஹாந்தோ பிராதிசேயாரா. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, ஹல்லேலூயா, சியாந்து ரேபே சியாகா லாப்ரு டாசியாரா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாது. No man can stop the blessings which the Lord is going to give you, but you can stop the blessings. ஆனால் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியும். ஒருவரால் தடுக்க முடியாது, ஆனால் நீங்க தடுக்க முடியும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவதற்கு லோத்தை தன்னோடு அழைத்துக் கொண்டு வந்தார். லோத்து வேற யாரும் இல்ல, நெஃப்யூ, ஆபிரகாமுடைய சொந்தக்காரர். இன்னைக்கு உங்களுடைய மாம்சம், உங்களுடைய சொந்தமாகிய மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழித்து போடாவிட்டால் நாம் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய சுதந்திரத்தை, கர்த்தருடைய கிருபைகளை அனுபவிக்க முடியும்? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் என்று சொன்னால் ஓப்பன் டோர். திறந்த வாசல் என்று சொன்னால் உங்களுடைய பாஸ் ஒரு நாள் வந்து ஒரு blank செக்கை கொடுத்து, இந்தாமா, இந்தா தம்பி, நீ ஃபில் பண்ணிக்கோ, வாட் எவர் யூ நீட், என்ன வேணாலும் பரவாயில்ல, 1 கோடி 10 கோடி 1000 கோடி எவ்வளவு பணம் வேணாலும் எழுதிக்கோ என்று சொல்லி ஒரு blank செக் கொடுத்தாருன்னா அது எவ்வளவு பெரிய ஹாப்பியா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்களா? இல்ல. அது போலத்தான் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்திலே ஹல்லேலூயா சியாதா ராகா மாந்தோரோஷியா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தேவ ஜனமே, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். No man can shut your blessings. நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன். ஒருவனும் உங்கள் ஆசீர்வாதத்தை திருட முடியாது. Nobody can shut your blessings. Nobody can steal your blessings.
ஆனால் நீங்க திருட முடியும், ஆனால் நீங்க அதை அழித்துக் கொள்ள முடியும். உங்க கூட லோத்து இருக்கானா? லோத்து மாம்சத்திற்குரியவன். தேவன் ஆபிரகாமை அழைத்தார் அல்லவா? God has called you. Why you are taking with your sin? உங்கள் பாவங்களை ஏன் சுமந்து கொண்டு வரீங்க? உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கிறது. அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறதே. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். திறந்த வாசல் என்று சொன்னால் தயை, மனுஷருடைய கண்களிலே தயை, கர்த்தருடைய கண்களிலே கிருபை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தயவினாலே, கிருபையினாலே, மனுஷர் தயவு, கர்த்தருடைய கண்களில் தயவு, எல்லாரிடத்திலும் தயவு. இப்படிப்பட்ட திறந்த வாசல். எதை செய்தாலும் உங்களுக்கு அது சக்சஸ். எதற்காக ஜெபித்தாலும் அதற்கு உங்களுக்கு ஆன்சர். இன்னைக்கு சில நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறதற்கு நாம் காரணமா இருக்கிறோம். We are the reason why we are being afflicted, why we are being put to sorrow and sadness. We need to set right ourselves. நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமை லோத்துவை விட்டு பிரிந்து வரை வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது லோத்துவை போல? It has been stuck with your life. You are not able to separate Lot unless and until there is a chaos happening between the two servants of Lot and Abraham. Abraham was not allowing Lot to separate from him. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வர வரைக்கும் ஆபிரகாம் லோத்துவை போ என்று சொல்லவே இல்லை. இன்னைக்கு உங்க மாம்சமும் ஆவியும் ஒன்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் படிக்கவில்லையா? Our flesh and our spirit is constantly battling with each other. நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்ய முடியல, நீங்க செய்ய வேண்டாம் நினைக்கிறதை செய்றீங்க. பவுல் சொல்லுகிறார், எது உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு, திறந்த வாசலை அனுபவிப்பதற்கு எது தடுத்துக் கொண்டிருக்கிறது? What is one thing which is stopping you from enjoying the blessings of the Lord our God? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மாம்சம் தலை தூக்கிறதால் என் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துக்குள் நான் மரித்து மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக 3ஆம் நாள் உயிரோடு கிறிஸ்து எழுந்தது போல நானும் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் வாழும் பொழுது எனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் சுதந்திரிக்க முடியும். Before God bless a man, the Lord wants to set him apart. The Lord wants to make him lonely and he'll purge him. அவனை சுத்திகரித்து அவனை தனியாக பிரித்தெடுத்து ஆசீர்வதிப்பார். மோசேயை கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் மோசேயை பிரித்தெடுத்து வனாந்தரத்திலே 40 வருடம் தங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சரீரத்திலிருந்து எகிப்து வாசனை முழுவதும் போகும் வரைக்கும் மோசே வனாந்தரத்திலே 40 வருடம் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எகிப்து ஒட்டி கொண்டிருக்கிறதா? எகிப்து உங்களை ஒட்டி கொண்டிருக்கிறதா? Separate from Egypt. You will become a great leader. You will become a great nation. You will enter the promised land of Canaan. நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Someone say hallelujah. Hallelujah. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திறந்த வாசல், an open door. Hallelujah. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி எதை செய்தாலும் தடையா இருக்கிறது? வேலைக்கு போனா தடை, வீட்டுல தடை, எல்லா இடத்திலும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே என்னை சுற்றிலும் நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆராய்ந்து பாருங்கள். லோத்துவை நீங்க கூட வைத்திருக்கிறீங்களா? உங்க மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறையாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் உயிர் திறந்த நீங்கள் லோத்துவோடு கூட நீங்க வந்திருக்கீங்களா? கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. கர்த்தர் லோத்துவை அழைக்கல, உங்களை அழைத்திருக்கிறார். மாம்சத்தை அல்ல, ஆவிக்குரிய மனிதனை அழைத்திருக்கிறார். தேவச்சனமே, நீங்க சொல்லலாம், பிரதர் லோத்து என்னுடைய சொந்தக்காரன்,
ஆபிரகாம் சொல்லுவாரு, லோத்து என்னுடைய நெஃப்யூ, இஸ் மை ரிலேஷன், நான் எப்படி லோத்து விட முடியும்? லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வர வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வரவே இல்லை. ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனான். லோத்துவை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். Today, come out of Egypt, come out of Lot. God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். A promise God is giving you today. God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆயத்தமாகுங்கள். ராகா பா சியாரா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ராபா சியாகா ராபோ சியாரா லே ரானாட்டோ சங்த லே பிரஹாடோ. தேவச்சனமே, எல் ரூட அஹாசே மெஹலிஃபியா ரஹாந்தோஷ் எக்ஸிக்லே ஹாந்தோரோஷியா எல் பிரதோஷே கே பா ராடு சே ரஹாந்தோஷ் எல் பிரதேஷியா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 10:9 காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் சேர்ந்து படிக்கலாமா? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். I am the door. By me, if any man enter in, he shall be saved, and shall go in and out, and find pasture. Radu hele ma samdu rodoshe. இயேசு சொல்கிறார், நான் தான் வாசல், நான் தான் வாசல். வெளிப்படுத்தல் 3:8 கர்த்தர் சொன்னார், திறந்த வாசலை வைத்திருக்கிற உனக்கு முன்பாக. யோவான் 10:9 இயேசு சொல்கிறார், நானே வாசல். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். லோத்து எதற்காக போனார் தெரியுமா? ஆபிரகாமை விட்டு லோத்து ஏன் பிரிந்து போனார்? மேய்ச்சலை கண்டடைவதற்காக பிரிந்து போனார். He went to find a good pasture. லோத்து ஆபிரகாமை விட்டு போனதற்கு காரணம், நல்ல ஆடுகளுக்கு நல்ல தீவனம் இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சோதமுக்கு போனாரு. ஆனா லோத்துக்கு தெரியாத ஒன்று, இயேசு சொல்கிறார், நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ரேலே மாண்டோரோ சாங்த லிப்ரஹாசே. I am the door. I am the door. இல் ராசிஃபியா ரஹாந்தோரோஷ். I am the door. இயேசுதான் அந்த வழி, இயேசுதான் அந்த வாசல், இயேசுதான் அந்த திறந்த வாசல். நீங்கள் இயேசுவுக்கு வழியை போகும் பொழுது நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். You will experience the divine blessings of the Lord. Remena handolosiara pradigele brahado shekelemendoroshia. Thank you Jesus. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. Let me know in the comment section if God is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பிரதர், கர்த்தர் என் கூட பேசுறாங்க. எனக்குள்ள இருக்கிற லோத்தை, என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிற மாம்சத்தின் கிரியை அழித்து போட விரும்புகிறேன். எல் பிராதிசியா ரமாண்டோஷ் எக்லாசியாரா. சிஸ்டர் மேரியன் சாமுel, God is speaking to you. சிஸ்டர் கமலா சுரேஷ், கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சிஸ்டர் ஜெர்லின், God is speaking to you. Sister Shiny Rosen, God is speaking to you. Brother David John, God is speaking to you. Raka lara seme rudo shiagda lea. ஏன் திறந்த வாசலை நாம் அனுபவிக்க முடியவில்லை? ஏன் திறந்த வாசலை நாம் அனுபவிக்க முடியவில்லை? மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியிலே வளர வேண்டும். We need to pray in the spirit. Raketa ramandulo shiaramandorosh. Rakitele mantoro shakdalia. உங்கள் கடன்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். You can enjoy the divine blessings of the most holy God. When you come out of the Lord, you are taking with siaramandoro shiagda lebrahasia. El bradeshiagda lea. Egdili sikaramando. Sister Sumadi, God is speaking to you. El rasi karamandoros. Sister Padmavadi, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஒருவேளை
எனக்கு ஏன் இது என்ற கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? Why I am suffering? ஏன் இந்த பாடுகள் வழியா நான் போய் கொண்டிருக்கிறேன்? Why I am going through this tribulations? Why I am working so hard? ஏன் நான் இவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறேன்? Why I am not able to sleep peacefully? நான் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த வேதனை? நான் நன்றாக கர்த்தரை வணங்குறேனே, நல்லா கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கிறேனே. Why I am suffering this? Beware of Lot. லோத்துவுக்கு எச்சரிக்கையாயிருங்க. லோத்து மாம்சத்திற்கான காரியங்களை தேடி போனான். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தது அவருடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆஸ்வதிப்பதற்கு, which means the spiritual blessings. Through Abraham, Lord Jesus Christ has descended from heaven. ஆபிரகாமின் சந்ததி வழியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறி இருக்கிறோம். I could feel the mighty power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே நான் உணர முடிகிறது, ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருப்பதை. This is a divine prophetic word for you, my dear brother, my dear sister. தேவஜனமே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எக்லா சியாந்து ரேகே ரமசியாராசி. ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறாரா? இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி அது தேசமாய் உருவாகி இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எல்லா தேசமும் அதை நோக்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கும்படிக்கு சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன தேசத்தை ஏன் அழிக்க வேண்டும்? Because they are chosen generation. Through Jesus we have become as spiritual Israelites. We have become the children of the Lord Jesus. நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோமே. புதிதாய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today is your day. இன்னைக்கு உங்களுடைய நாள். உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற நாள். லோத்துவை உங்களை விட்டு அனுப்பிவிடுகிற நாள். லோத்துவை சோதமுக்கு அனுப்பிவிடுகிற நாள். லோத்து சோதமுக்காக ஆசைப்படுகிறான் அல்லவா? அவன் சோதமுக்கு போகட்டும். நீங்கள் பரிசுத்த பர்வதமாக்கிய பரலோக கானானுக்கு நீங்கள் வருவதற்கு ஆயத்தப்படுங்கள். சியாந்தா லேப்ரா தூசே கேலமா சியாரடா பிராதி சியாரடா உசே கேலேப்ரா ஹாந்தோஷ். ஹalleluya. இன்னைக்கு உங்களுக்கு புதிய ஃபேவர் கிடைக்க போகிறது. You are going to get a new favor from the Lord. As I speak this prophetic word, as this word has been released through this online, when you hear and receive this word, God is going to do something in your life. God is going to take away the load from you. When you pray persistently, when you pray consistently, when you're persistent with the Lord, you are going to enter into the promised land. நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள்ளே நீங்கள் உள்ளே போக போறீங்க. சியாந்த லாகா பாசியக்தே லேசெபண்டரோசியா Raka tu rebe shik de le rahadosh El marodo siang de le sefele adash Ma sieg de lebra hazo Erbula ham shak tu lebra hazo. நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காண்பித்து நான் முடிக்க போகிறேன். I'm going to show another word and I'm going to finish this sermon. Reke tele mandoro shaktadia Ratu tele mendoroshe. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். எஸ்தர் chapter 2 verse 17. Let's take Siang the Lebrahazo. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். எஸ்தர் verse 2 chapter 2 verse 17. And the king loved Esther above all the women, and she obtained grace and favor in his sight more than all the virgins, so that he set the royal crown upon her head and made her queen instead of Vasti. Hallelujah. எஸ்தர் என்கிறதான ஒரு பெண்
சூசான் என்னும் மாநகரத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். இந்த எஸ்தர், கர்த்தருடைய கண்களில் எஸ்தர் கிருபை கிடைத்தது. எத்தனையோ அழகான கன்னிகைகள் ராஜாவுக்கு மனைவியாக, ராணியாக மாறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த எஸ்தருக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தர் எஸ்தரை, வஸ்தியை தள்ளிவிட்டு கர்த்தர் உங்களையும், கர்த்தர் எஸ்தரை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் லோத்துவை தள்ளிவிட்டு ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். God has removed Lot. மாம்சம் வேண்டாம், ஆவியை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆவிக்குரிய மனிதன் தெரிந்தெடுக்கிறார். வஸ்தி வேண்டாம், கர்த்தருக்கு வஸ்தி வேண்டாம். மாம்சம் விழுந்து போயிற்று, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள் ஆதாமும் ஏவாளும். அந்த வஸ்தி வேண்டாம் கர்த்தருக்கு. அதற்கு பதிலாக ஒரு எஸ்தரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் புதிதாக்கப்பட்ட உள்ளான மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. Some people will understand this prophetic word, some people will not understand these things. எஸ்தர் என்று சொல்லும் பொழுது அது புதிதாக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய மனிதன். உங்களுக்குள்ளே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிதான மனிதன். வஸ்தி என்று சொல்வது பழைய மனிதன். அந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி இருந்த மனைவி பேர் வஸ்தி. அவள் கீழ்ப்படியல. ராஜா கூப்பிடுறார் வஸ்திய, வந்து எனக்கு முன்பாக வந்து என்னுடைய அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக நீ வா என்று சொல்லும் பொழுது வஸ்தி கீழ்ப்படியவில்லை. பழைய மனிதன் இயேசு கர்த்தருக்கு கீழ்ப்படியல. பழைய மனிதன் கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியல. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்கினதினாலே நாம் இன்றைக்கு புதிதாக்கப்பட்டிருக்கிறோம், மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. நமக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். We are going to enter into the promised land because God has given us favor. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த தீர்க்க தரிசனமான இந்த காரியம் புரிகிறது? Please comment in the comment section. ராகாமானா சியாராடா லேதலே குராமான் சேகேலியா. வஸ்தியின் ஸ்தானத்திலே அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். ஹalleluya. And made her queen instead of Vasti. கர்த்தர் ராகே தேலே மா சியாக்தாதியா. கர்த்தர் வஸ்தியை கர்த்தர் தள்ளிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்க வஸ்தி, மாம்சத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஆவியை கர்த்தர் நேசிக்கிறார். Lord hates flesh because flesh is fallen. Adam and Eve sinned and they fallen from the glory of the Lord. ஆனால் மறுபடியும் பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததியாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரண்டாவது ஆதாம் வாயிலாக பிதாவோடு கூட சேர்க்கப்பட்ட நாம் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். முந்தின ஆதாம் பாவத்திலே விழுந்தான். ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே முழு மனுக்குலம் பாவத்திற்குள்ளே போனது. பிந்தின ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவாக அவதரித்து அவர் நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து பிதாவின் சித்தத்தை செய்ததினாலே அவரை விசுவாசிக்கிற நாம் அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். God has loved us so much. இந்த வசனத்தை மறுபடியும் படித்து பாருங்கள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பச்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மீது வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினார். ராகாந்து ரோபோ சியாரா இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதிகப்படியான கிருபை, அதிகப்படியான தயை, அதிகப்படியான நம்பிக்கை, நமக்கு நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கு என்று சொல்லி ப்ராமிஸ் பண்றார் கர்த்தர் மறுபடியும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, பிரதர், கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் பேசினார். இது எனக்கான வார்த்தை. என் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. நானே வாசல். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொன்னாரே.
லோத்து மேய்ச்சலுக்காக போய்விட்டான். ஆனா ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருந்தார். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இடம் கொண்டு பரம்புவாய் என்று சொன்ன கர்த்தர் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. God has created a nation through the seed of Abraham. ஆபிரகாமின் வித்தாக கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால் உங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அப்படியே கர்த்தர் மாற்றி உங்களை தேசத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். நான் கிருபை பெற்றவன். சொல்லுங்க, நான் கிருபை பெற்றவன். நான் கர்த்தர் எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அறிக்கை பண்ணுங்க, நான் கர்த்தருக்குரியவன். என்னிடத்திலிருந்து லோத்துவை நான் வெளியே அனுப்புகிறேன். சொல்லுங்க என்னோடு கூட சேர்ந்து, எனக்குள்ளாக இருக்கிற, என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிற, என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற லோத்துவை நான் அனுப்பி விடுகிறேன். உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் நான் புதிதாக்க போகிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3:8. ஹalleluya. பிரதர் கர்த்தரினோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். This word is for me. கர்த்தர் எனக்கான வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிற யாராவது இருப்பீங்க என்று சொன்னா காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ராகா தோ ரோபோசியா லே ராகா பாஷே கேரேஷே ராந்துலே பசிஹா துலாஹாந்தோரோஷே பிராதிகேலே ஷாக்து ரேகேலேஷியா எஸ்கேலே மெண்டோரோஷியா. சிஸ்டர் ஜமுனா ஹிந்து, சிஸ்டர் சுஹாந்தி தம்ராஸ் சாகா து ரோபோஷே. கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பிரதர் ஆலன் ஜோன்ஸ், God is giving you an open door. Rege nele mahandoroshe prasile fiara mandosh exorobo shang de lebrahada erize mendoroshe eslo fiara kele manosh regla hado rede siangdo le sekara. Sister Nagla Annie, God is speaking to you. Yes, rete kele mandoroshia. Sister Santi, Sister Marian Samuel, Ra de gele ma siang de legrahado. Sister Brother Joe Madhu rete kele mando sheke rema hando. Sister Ajin Savior. Yes, God is speaking to many people. உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். Hallelujah. Hallelujah. Sister Jerlyn, God bless you. Ma sandu rebe siara kalabase. Le sakara monasea, Sister. Seke nes Mary Joseph. El Bradea, Sister Arokia, Sister Kamala Suresh. Okay, I'm very happy. கர்த்தர் நம்மோடு பேசினது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசலை அடைப்பவன் யார்? நீங்க தான் அடைக்க முடியும், ஒருவன் அடைக்க முடியாது. You can only stop, you can only close the door which the Lord has for you. நம்மை விட்டு லோத்துவை அனுப்பி விடுவோம், மாம்சத்தை அழித்து விடுவோம், வஸ்தியை தள்ளிவிட்டு கர்த்தர் ரேகே லீரா ஹாலோஷ் எஸ்தரை நிறுத்தினார். இன்றைக்கு உங்களுள்ளே உள்ளான மனுஷனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மாம்சம் விழுந்து போயிற்று, அந்த மாம்சத்தை கர்த்தர் மறுபடியும் மீட்டெடுத்தார். ஷாங்த லேப்ரஹாசு மேனேட்டு சியாரா கலபாஸ்தே எல்மரா சேகே லேஷியாரா மா சாந்து ரெபே சாக்கு ரெபுலா ஹசியாரா மேரோடோஷ் ரேகேனேசே. Open door, an open door, a divine favor, a divine connection. You are going to live a life which gonna please the Lord. கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ போறீங்க. நான் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ போகிறேன். அறிக்கை பண்ணுங்க. I am going to live a pleasing life unto the Lord. நான் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ போகிறேன். என் பிள்ளைகளும் என் சந்ததியும் கர்த்தரை சேவிக்கும். My generations will serve the Lord. என் சந்ததி கர்த்தரை சேவிக்கும். என் சந்ததி கர்த்தருக்குரியவர்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். We are Abraham's generation through the Lord Jesus Christ. அந்நியர்களும் புறஜாதிகளும் இருந்த எங்களை இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ சேர்த்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திலே எங்களுக்கு பங்கு கொடுத்ததற்காய் நன்றி. எல் ரோடாஸ் மேனது ரெமன்டு கெலதாஷே
Mehli semandoro shagdadia. Prada sike robo shiaramando. Pradi semandolo sakdurebe siara. Ebrodo shangdale sikara. Ratu telemandoro she. Ebrushiara. Megule semandoro shagdu lesefe. Mantu sendu lesefirala. La siara mandoro she. Those who are praying in the Spirit right now, receive a divine grace. Receive the divine favor. ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. திறந்த வாசலை, ஒரு ஃபேவர், கர்த்தருடைய தயை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. Your belongings is going to be blessed by the divine favor. Rayana labasia karabaste. Radike leshiaktu lebrahandosh. Your miracle is near you. உங்களுடைய அற்புதம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு. அதை சுதந்திரிக்க போகிறீங்க. Thank you Jesus. Thank you Jesus for this loving, wonderful, prophetic word which you have released upon our lives today. உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி. We honor you. We honor the anointing. Father, we honor all the promises. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனங்கள் மேலும், கர்த்தரினோடு பேச என்று சொன்ன ஒவ்வொருவர் மேலும், இதை ஆஃப்லைன்ல கேட்க போகிறது மேலும் பிரசனம் இருக்க போவதற்காக நன்றி. வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யோபுவை வேலையடித்து பாதுகாத்துக் கொண்டீரே, எங்களை வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. In the name of the Lord Jesus we pray. Amen. 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 பரமண்டலத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. நாங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். 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 நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 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 God bless you. God bless you. God bless you. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க போறீங்க? How many of you going to pray for this ministry? How many of you going to pray for my family and for this ministry? நீங்க தொடர்ந்து ஜெபியுங்க. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக ஒருவனும் எழுந்தாதபடி கர்த்தர் இந்த ஊழியத்தை வேலையடைத்து பாதுகாப்பதற்கு உங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். இந்த ஊழியத்தினால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு ப்ராஃபட்டிக்கான வேர்டை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்கும் வார்த்தை தான். அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளப்பட்டது. It is a double-edged sword. ரெண்டு பக்கமும் கர்த்தர் பேசுவார். எனக்கும் ஆச்சரியமா இருக்கும் சில நேரங்களிலே இந்த வார்த்தையை கர்த்தர் இப்படியாக நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி. Hallelujah. God is so good. His mercies endures forever. God bless you. God bless you. God bless you. God bless you. Hallelujah. Remeneto shakta libra halos. Elbane sekea. Man brazodo pasekele. Zenetoshia. God bless you. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். சாம்து லே சாஹாதியாரா ரேகேடேலே மா சாம்து ரேகல ஹாசியாரா ராது சேகே மாந்தோரோஷே. God bless you. God bless you. Reke mene tu siang de lebrahadosh. Hallelujah. 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 Renene kala siyamanu shiarara. Radada sing the lebrahadosh. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவஜனமே, அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. God bless you. God bless you. God bless you. Have a blessed day. Blessed day. Remene handoro shagda didi hadash. Redele mahase ke mahasiara. நன்றி, உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. இந்த ஊழியத்தை தாங்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். People, those who are supporting this ministry, God will, for sure the Lord will bless you. Siyandu rebe sekele. இது கர்த்தருடைய ஊழியம்.
எல் ரடா ஷாந்த ரேகே மஹாசியாரா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. Father, remember your people, remember the promises. Remeneto shanda lebrahazu Eli reke se felicia ramand Pradiga zebeleshe Ramunan seke teleparahade. God bless you. Reke tula habrosheada Mantu sandorele se feliarash Egrasi kele masiara. Thank you for all the blessings. Thank you for all the prayers. El rezeke mesiara Brazida kamoshiak de lebrahazo. Thank you, Sister Jerlyn. God bless you. Brother Anthony Lutz, God bless you. Brother Azaya, Sister Veerama, God bless you. Brother David Chon, God bless you. Sister Batmawati, God bless you. Sister Marian Samuel, God bless you. Sister Shuhanti Tambras, God bless you. Brother Alan Jones, God bless you. Remena Handorosh. Brother David John, God bless you. Thank you. Sister Tashi, Sister Shiny Rosalind, Sister Sumadi, God bless you. Sister Batmawati, God bless you. Sister Felicia, God bless you. தொடர்ந்து செபிங்க. Remene Handoroshe Ragadia. Sister Jennifer Diana, God bless you. Lesia Rakele Mandorosh Pradige Lebrahazu Manmanota Karamosh. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அநேகர் நீங்கள் இன்னும் லைக் பண்ணலை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.